வெளிப்படுத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சென்னையில் ஆத்மலயா என்ற நாட்டிய மையம் வயதான பெண்களுக்காக பிரத்யேகமாக பரதநாட்டியம் மற்றும் கோலாட்ட பயிற்சிகளை அளித்து வருகிறது. இதில் பயிற்சிகளை வெற்றிகரமாக நிறைவு செய்யும் பெண்களை கொண்டு ஆண்டுதோறும் நடன நிகழ்ச்சியையும் இந்த மையம் சென்னையில் நடத்தி வருகிறது. அதன்படி செட்டிநாடு வித்யாசிரமத்தில் நேற்று நடைபெற்ற நாட்டிய நிகழ்ச்சியில் 30 வயது முதல் 70 வயது வரையிலான 77 பெண்கள் பரதநாட்டிய நடன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நடனமாடினர். இந்த வயதிலும் நடனமாடுவது தங்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாக அவர்கள் தெரிவித்தனர். கலைன்றது ஒரு விதமான தவம். அதுல பரதநாட்டியம்ன்றது நம்ம பாரதத்துக்கு ஏத்த ஒரு கலை வடிவம். அது நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு போயிடுறோம். அதுக்கப்புறம் குழந்தை, கல்யாணம், சமையல் இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட ஒரு இன்ட்ரெஸ்ட நம்மளால வளர்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு டான்ஸ்னால எனக்குள்ள இருக்கிற ஒரு பெண்ணோட அந்த ஒரு உணர்வை ரியலைஸ் பண்ண முடியாது. வயசானவா அல்லாட்டா கொஞ்சம் எல்டர்லி பீப்புளுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணுமோ அதை நயமா அதுக்கேத்த மாதிரி சொல்லி கொடுக்கறாங்க. மேலும் பரதநாட்டியம் ஒரு வகை தியானம் என்பதால் தங்களுடைய குடும்ப சூழலால் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்களில் இருந்து மீள்வதற்கு சிறந்த மருந்தாகவும் இருப்பதாகவும் அவர்கள் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர். சிறுவயதில் கற்றுக்கொண்ட நடனம் திருமணத்திற்கு பின்னர் நாட்டிய அரங்கேற்றத்திற்கு தடை விழும்போது ஏற்படும் மனவேதனைகளை நிவர்த்தி செய்து கொள்ள ஆத்மலயாவும் ஆண்டுதோறும் நடைபெறும் விழாவும் மிகவும் உதவிகரமாக இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக நடன தாரகிகள் தெரிவித்தனர். சின்ன வயசுல டான்ஸ் கத்துக்க ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம இல்லாட்டா கொஞ்ச நாள் கத்துட்டு அதுக்கப்புறம் முடியலன்னு விட்டவங்களுக்கு இட்ஸ் a chance for them to learn dance again. உங்களோட வேலைக்கு நடுவுல எல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு வீட்டுல வேலை, குழந்தைங்களை பாத்துக்கிறது, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இன்னைக்கு நிறைய பேர் வெளியில வேலைக்கு போறாங்க. அதையும் முடிச்சுட்டு ஒரு பேஷன் அவங்களுக்கு இந்த 1 hour ஸ்பெண்ட் பண்றச்சே அவங்களுக்கு they feel very nice about it. மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளிப்பதோடு சிறந்த உடற்பயிற்சியாக இருப்பதால் என்றும் இளமையோடு இருப்பதற்கு பரதநாட்டியம் சிறந்த வரமாக அமைகிறது என்பதற்கு இந்த நடன வகைகளே சாட்சி.